இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். கார்த்திகை தீப திருவிழா சிறப்பாக நடந்து முடிந்த நிலையில திருவண்ணாமலை கிரிவலம் சென்று ஜோதியை தரிசித்த பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பியிருக்காங்க. தீப திருவிழாவில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் சொந்த ஊர் திரும்பும் போது பேருந்து நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் கூட்டம் அலைமோதி காணப்பட்டிருக்கு. பக்தர்களின் வசதிக்காக ஏற்கனவே சிறப்பு பேருந்துகளும் சிறப்பு ரயில்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில கூட ஒரே நேரத்தில் குவிந்த பக்தர்களால் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதி காணப்பட்டிருக்கு. இதனால அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருக்கு. திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு உடனடியாக செல்ல வேண்டும் அப்படின்னும் கூட்டங்கள் சேர வேண்டாம் அப்படின்னும் ஒலிபெருக்கி வாயிலாக போலீசார் அறிவுறுத்தி வராங்க. இந்த தடை உத்தரவால் மலை மீது உள்ள தர்கா மற்றும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருது. இருப்பினும் முருகன் கோவிலுக்கு தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில வழக்கம் போல பக்தர்கள் கோவிலுக்கு சென்று வராங்க. இருப்பினும் அவர்கள் கூட்டங்கள் சேரக்கூடாது அப்படின்னும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் பூஜை பொருட்கள் கடைகள், டீ கடைகள், உணவகங்கள் போன்ற கடைகள் வழக்கம் போல செயல்பட்டு வருது. மேலும் பக்தர்கள் இன்று கோவிலுக்கு அதிகமாக கூடும் வாய்ப்பு இருக்கிறதால நகர் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. சினிமா தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் உடல்நல பிரச்சனை மற்றும் வயது மூப்பு காரணமாக இன்று காலை காலமானார். இவர் சம்சாரம் அது மின்சாரம், வேட்டைக்காரன், சிவாஜி மற்றும் அயன் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை தயாரித்திருக்காரு. தமிழக அரசின் கலைமாமணி விருது மற்றும் புதுச்சேரி அரசின் சிகரம் விருதுகள் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றிருக்காரு. அவருக்கு 86 வயதாகும் நிலையில வயது மூப்பினால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு அவர் மருத்துவமனையில சிகிச்சையும் பெற்று வந்திருக்காரு. இந்த நிலையில சென்னை வடபழனியில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று அதிகாலை அவர் காலமாகியிருக்கார். இந்த நிலையில அவருடைய இறப்புக்கு திரைத்துறையினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க.
தாவேகா தலைவர் விஜய் புதுச்சேரியில நாளை ரோட் ஷோ நடத்துவதற்கு கடந்த 2 வாரத்திற்கு முன்பு இருந்தே அனுமதி கோரப்பட்டிருந்த நிலையில கரூர் சம்பவத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு மறுத்து வந்துட்டு இருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை தாவேகா மூத்த நிர்வாகிகள் பலமுறை சந்தித்து அனுமதி கோரி வந்தாங்க. இதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டு வந்த நிலையில பொதுக்கூட்டம் வேண்டுமானால் நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தனது முழு பயணத்தையும் தாவேகா தலைவர் விஜய் ரத்து செய்திருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில இது குறித்து செங்கோட்டையன் தலைமையில் தாவேகா மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே புதைக்கப்பட்ட சிறுமியின் உடல் மாயமான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பந்தநல்லூர் அருகே அரசடி கிராமத்தை சேர்ந்த சிறுமி தர்ஷிகா கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உடல்நல பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. இந்த நிலையில உறவினர்கள் சிறுமியின் உடலை மண்ணியாற்று கரையில உள்ள சுடுகாட்டுல புதைச்சிருக்காங்க. இந்த நிலையில இன்று காலை சிறுமியின் உடலுக்கு சடங்குகள் செய்வதற்காக உறவினர்கள் மற்றும் குடும்பத்தார் அந்த பகுதிக்கு சென்று பார்த்தபோது அந்த இடத்துல சிறுமியின் உடல் மாயமாகி இருக்கிறத கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை தற்போது பார்த்தோம். மீண்டும் இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா.